அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற மிக மிக முக்கியமான ஒரு பதிவு ஆலயபக்ஷ காலத்தில் வரக்கூடிய இன்னைக்கு அவிதவா நவமி. அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதத்தில் வருகின்ற தேய்பிறை நவமி. இன்னைக்கு இந்த மகாலயபக்ஷ காலத்தில் வர நவமி, அதாவது 15 நாளுமே முன்னோர்களை நம்ம வழிபாடு செய்வதற்கான ஒரு நல்ல ஒரு கோல்டன் டேஸ். இந்த 15 நாட்களில் இந்த நவமி, அதாவது 9வது நாள் வரக்கூடிய இந்த நவமியில் இந்த ஒரு பொருளை நீங்கள் 9 கன்னி பெண்களுக்கு தானம் செய்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வாழ்ந்து மறைந்த சுமங்கலி பெண்கள், தீர்க்க சுமங்கலியாக வாழ்ந்து மறைஞ்சிருப்பாங்க இல்லையா, நம்மளுடைய முன்னோர்கள், அவங்கள வழிபாடு செய்கிறதுனால நம்மளும் வாழ்நாள் முழுவதும் தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தோட நம்மளுக்கும் நல்ல பதவி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் முடிஞ்சவங்க மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்து மறைந்த தீர்க்க சுமங்கலியாக வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு கோயில் போட்டு சாமி கும்பிட்ற வழக்கம் இருக்கவங்க சாமி கும்பிடலாம். இல்லை அப்படின்னா காக்கைக்கு மதிய நேரத்தில் கொஞ்சமாக ஒரு பிடி சாதத்தில் எள்ளு கலந்து தண்ணி, சின்ன டப்பாவில் தண்ணி பிடிச்சி வைங்க. இதுவே நம்மளுடைய வாழ்ந்து மறைந்த தீர்க்க சுமங்கலி முன்னோர்கள் சாப்பிட்டதா நம்ம ஒரு ஐதீகமாக எடுத்துக்கலாம். இதனால் நமக்கு என்ன பலன் அப்படின்னா, நம்ம வீட்டில் பார்த்திங்களா எந்நேரமும் பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் ஒற்றுமையே இல்லை, கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யமே இல்லை, எப்போ பாரு சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. அதே போல் நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள் எங்கள் வீட்டில் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது. திருமணம் ஆகலை, குழந்தை பேர் இல்லை, பண கஷ்டம், கடன் தொல்லை, இது போல் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள், குறைபாடுகள் எல்லாமே நீங்கிறதுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்க இது நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, மாலை நேரத்தில் ஏதாவது ஒருத்தங்க இல்லை 2 பேருக்கு ஏதாவது முடிஞ்ச தானம், ஏதாவது ஒரு உங்களால் முடிஞ்ச ஒரு பிஸ்கெட்டோ ஏதாவது ஒன்று சின்ன பொருளாக வாங்கி தானம் கொடுங்க. வயிறார யாராவது பசியாரி நம்மளை வாழ்த்துவாங்க. அதனால் இந்த வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, தீராத கஷ்டம் இருக்குது வீட்டில், குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா 9 கன்னி பெண்களுக்கு, அதாவது திருமணம் ஆகாத பெண்களுக்கு ஜாக்கெட் பிட்டு, சேலை அந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் உங்களால் வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னா ஒரு கர்ச்சீஃபு, ஒரு பொட்டு, ஒரு மைடப்பா, யாராவது ஒரு 2 கன்னி பெண்களுக்காவது வாங்கி கொடுங்க. 9 பேருக்கு வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. 9 பேருக்குமே செய்ய முடியல அப்படின்னா ஒரு 3 பேருக்கு இல்லை 2 பேருக்கு ஒரு கர்ச்சீஃபு, ஒரு மைடப்பா, ஒரு பொட்டு, ஸ்டிக்கர் பொட்டு இல்லைன்னா சாந்து பொட்டு வாங்கி கொடுங்க. அவங்க மனம் குளிர்ந்து நம்மளுடைய வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாழ்த்துவாங்க. அதாவது வசதி இருக்க கன்னி பெண்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க. நிறைய பேர் நிறைய விதங்களில் வெளியில் இருக்காங்க, அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. கஷ்டப்படுற கன்னி பெண்களுக்கு வாங்கி கொடுங்க. நிச்சயமாக நம்ம வீட்டில் நல்ல விஷயம், நல்ல காரியம் நடைபெறும். இதை போல் செஞ்சுட்டு வாங்க. இன்றைக்கி, அதாவது நவமி அன்னைக்கு இன்றைக்கி செஞ்சுட்டு வாங்க. செய்யும் பொழுது நல்ல விஷயங்கள் நடக்கும், நல்ல மாற்றம் ஏற்படும். இது போன்ற மற்ற பதிவுகளை பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.